ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சவரிஸ். நாம இன்றைக்கி நம்மளோட சேனலில் பூண்டு தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயாக சூடு பண்ணிட்டுருக்கேன். சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுண்டு பருப்பு செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பருப்பு வந்து செவந்து வாசனையும் வரும். அந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து மிளகாவோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுக்கணும். பருப்பு கருத்துடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது மிளகா கலர் மாறிடுது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். அதுக்கப்புறமா அதே வாணலியில் பூண்டு, ஒரு 2 பெரிய பூண்டு எடுத்துட்டுருக்கேன். அதோட மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு நல்லா நசுக்கிக்கணும். 1-2 நசுக்கிட்டு இதை நான் அந்த வாணலியில் போட்டு வதக்க போகிறேன். பூண்டையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாது. ரொம்ப வதக்கினோம் அப்படின்னா பூண்டு வந்து கசந்து போயிடும். அதோட லைட்டாக கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலராக மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற சாமான்களோட தேவையான அளவு உப்பு சேர்த்துண்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து முதல்ல நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா இந்த பொடியோட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இதை வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, 1-2 தான் அரைக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கவே கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பூண்டோட தோல் மேலெல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு அரைச்சிண்டா போகிறோம். இப்போது அந்த வாணலியை சூடு பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுருக்கேன். கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி, தொக்கு வந்து வாணலியில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ். இதை வந்து உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.